ஓம் ஸ்ரீ ருணமோசன கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ தண்டி கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ துவிமுக கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ திரிமுக கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ துபச கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ ஹேரம்ப கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ துர்கா கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ முக்கண் கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ உத்தண்ட கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிருஷ்டி கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ ஏகதந்த கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ ஹரிச்சந்திரா கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிப்ரப்ஜாக கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிந்தூர திலக கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ வரகர கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ லட்சுமி கணபதியே போற்றி. ஓம் விக்ன கணபதியே போற்றி. ஓம் ஏகாட்சர கணபதியே போற்றி. ஓம் மூர்த்துவ கணபதியே போற்றி. ஓம் நர்த்தன கணபதியே போற்றி. ஓம் விஜய கணபதியே போற்றி. ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் சிம்ம கணபதியே போற்றி. ஓம் சிப்ர கணபதியே போற்றி. ஓம் உச்சிஷ்ட கணபதியே போற்றி. ஓம் சித்தி கணபதியே போற்றி. ஓம் சக்தி கணபதியே போற்றி. ஓம் யோக கணபதியே போற்றி. ஓம் வீர கணபதியே போற்றி. ஓம் பக்த கணபதியே போற்றி. ஓம் தருண கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கடகர கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கடகர கணபதியே போற்றி. ஓம் விநாயக சதுர்த்தி பிரணவஸ்வரூபாய போற்றி. ஓம் கார பிரணவஸ்வரூபாய போற்றி. ஓம் உலகத்திலே எடுத்த காரியங்கள் இனிதே நிறைவேறும் பொருட்டு தங்களுடைய அடியார்களை காத்து ரட்சிப்பதற்காக தொல்லை கொடுத்த தீய சக்திகளை எல்லாம் நீக்கி வெற்றியை மங்களத்தையும் கொடுப்பதற்காகவே அப்போதைக்கு அப்போது அவதாரம் செய்கின்ற அவதார மூர்த்திகளில் விநாயக பெருமான் பிரசித்தி பெற்றவர். உலகின் தெய்வீக அருட்பெருஞ்சோதியாக திகழ்ந்து வருகின்றதும் அதற்கு ஆதாரமாக விளங்கிக் கொண்டு இருக்கிற வேதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம் ஆகியவைகளை இப்புனித வேத ஞான பூமிக்கு அருளிய முனிவர்களாலும் ரிஷிகளாலும் வேத அவதார புருஷர்களாலும் அருளாளர்களாலும் மகிமை நிறைந்தது இந்த பாரத தேசமாகும். இந்த புனித பூமியின் மனித வாழ்க்கை நெறியின் தெய்வீக பொக்கிஷம் ஜனாதன தர்மம் என்பதாகும். ஜனாதன தர்மம் என்பது இந்த பிறப்பினை மேன்மைப்படுத்துவது என்று அர்த்தம். பிறப்பினை ஓய்த்து முத்தியை, ஞானத்தையும் சகலவிதமான சேவங்களையும் பெற்று இறுதி நிலையாகிய முத்தியும் அடைவதற்கு மார்க்கத்தை காட்டுவது ஜனாதன தர்மம் என்பதாகும். அது கால வரலாற்று சுழற்சியில் பல்வேறு தோற்றங்களையும் மாற்றங்களையும் தெய்வீக அவதார வெளிப்பாடுகளையும் உறுதிப்படுத்தி வந்து கொண்டே இருக்கின்றது. பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு தோற்றங்கள். அது வழிபாடுகளில் 6 சமயங்களையும் அதன் மூர்த்திகளையும் கீர்த்திகளையும் அதனை சார்ந்த அனைத்து தெய்வங்களையும் வழிபாடுகளையும் யாக யஜ்யங்களையும் பொதுவாகவே ஏற்றுக்கொண்டுள்ளது. எதையும் நீக்கவில்லை, எல்லாவற்றையும் தன்னோடு அடக்கிக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் மனிதனின் பூரண லட்சியம் அருளே என்றும் ஞானமே என்றும் தெய்வீகமே என்றும் அது உறுதிப்படுத்தி வந்து கொண்டே இருக்கிறது. அத்தகைய தெய்வீகமாம் ஜனாதன தர்மத்துள் முதல் வழக்கமாக உறுதி செய்யப்பட்டது பட்டுள்ளது காடாபத்தியம் என்று சொல்லக்கூடிய கணபதி வழிபாடாகும். அந்த மூலமூர்த்தியின் அவதார காரணங்களும் சிறப்புடைய ஒன்றே ஆகும். அந்த மூலமூர்த்தியின் கீர்த்தியை போற்றி வழிபாடு செய்யப்படுகின்ற இந்த விநாயக சதுர்த்தியாம் திரு நன்னாளிலே அப்பெருமானின் தெய்வீக மகிமைகளை சிலவற்றை மெய் அன்பர்களின் சிந்தனைக்குள் பக்குவமாக வழங்குவதற்கு அவன் அருளால் அடியேன் பெரிதும் முயல்கின்றேன். மெய் அன்பர்களின் திருவிடிகளில் பணிந்த வண்ணம், பணிவாக பணிந்த வண்ணம் எல்லா உயிரிலும் சர்வாண்ட சர்வ ஜீவராட்சி சாட்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பரம்பொருளாகிய மூல வடிவமாகிய ஓங்கார பிரணவ சுரூபமாகிய விநாயக பெருமானுடைய அந்த திரு அருள் விளையாடலும் அவருடைய அருளை பெற்ற அடியார்களின் பெருமையும் என்ற தலைப்பிலே சில வாசகங்கள் பேசுவதில் அடியேன் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வேதங்களால் போற்றப்படுகின்ற மும்மூர்த்திகளையும் இந்திராதி தேவர்களையும் சித்தர்களையும் சப்த ரிஷிகளையும் அஷ்ட திக்கு பாலகர்களையும் பக்தர்களையும் முக்தர்களையும் சித்து புருஷர்களையும் அப்போதைக்கு அப்போது அவதாரம் செய்து உலகை ரட்சிக்க வருகின்ற அவதார புருஷர்களையும்
அடியேனுடைய மானச சத்குருவாகிய ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய திருவடிகளிலும் பணிந்த வண்ணம் இந்த புனிதமான கைங்கரியத்தை செய்வதற்கு அடியேன் முயல்கின்றேன். ஓ உமை மகனை ஐங்கரனை ஓம்கார விநாயகனை எமையாடும் தற்பரனை எழுதறிய அருட்கடலை சமயங்கள் யாவிற்கும் சத்தான முதல்வோனை சமயங்கள் யாவிற்கும் சத்தான முதல்வோனை இமை பொழுதும் மறவாமல் இரவு பகல் ஏத்துவனே இமை பொழுதும் மறவாமல் இரவு பகல் ஏத்துவனே. நன்றி மறப்பது நன்றன்று, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார்கள் கேட்பதும் நன்றே, நல்லார் அவரோடு இணங்கி இருத்தலும் நன்றே, நல்லார் அவரை கனவிலும் நினைவிலும் காண்பதுதானே என்று ஔவையார் சொல்லுகிறார். அதன் பிரகாரம் இந்த புனித காவியமாகிய இந்த விநாயக புராணத்தை வேத சாஸ்திரங்களில் முனிவர்கள் வெளிப்படுத்திய அந்த கருத்துக்களை தொகுத்து கவிராட்ச ஸ்ரீ கட்சியப்ப முனிவர் சொல்லியிருக்கிறார். அவரை முதலிலே வாழ்த்தி அதற்கு பிறகாக விநாயகருடைய அருள் மகத்துவங்களை பேசும். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் உலக மக்கள் நலம் பெறும் பொருட்டு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு அவதாரங்களை எடுத்து உலகை ரட்சித்து வருகின்றார். இருப்பினும் புராண காலங்களில் பல்வேறு லீலைகளை செய்து பக்தர்களின் இடர்களை போக்கி தன்னை அன்புடன் பூஜிப்பவர்களுக்கு பேரின்பத்தை அருளிய வரலாறுகளை கவிராட்சச ஸ்ரீ கட்சியப்ப முனிவர் தமது அளப்பெரும் அருளினாலும் கவி வளத்தாலும் ஞானத்தாலும் தெய்வீக திருவருளாலும் பாடியிருக்கின்றார். அவரை பற்றி வருகின்ற ஒரு பாடல் வாக்கால் விநாயக புராணம் என்று சொன்னால், விநாயக புராணம் என்று சொன்னால் அது வார்த்தையால் மட்டும் சொன்னால் போல அதுக்கு பெரிய மகத்துவங்கள் அடங்கியிருக்கிறது. அதுல என்ன மகத்துவங்கள் அடங்கியிருக்கிறது? சிவகதி மேவும் வகை செப்புமோர் விநாயகர், சிவகதி மேவும் வகை செப்புமோர் விநாயகர், தவம் அருள் பிராணம் இவ்வுலகில் அருளியவே, கட்சியப்ப முனிவர்தம் பாதமலர் பங்கயத்தை, கட்சியப்ப முனிவரதம் பாதமலர் பங்கயத்தை உச்சி வைத்து உளம் மகிழ்ந்து துதித்திடுவாய் நன்னெஞ்சே, உச்சி வைத்து உளம் மகிழ்ந்து துதித்திடுவாய் நன்னெஞ்சே 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 என்று இந்த புராணம் எழுதிய கட்சியப்ப முனிவரை போற்றி பாடியவர் பாடுகின்றார். அவருடைய சிந்தனை எப்பவும் இந்த சிந்தனையில இருக்க வேண்டும். அதனாலே எல்லா திருவருளும் வரும் என்று அது ஆன்றோர் வணக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களுடைய உள்ளத்திலே தவத்தை நிலைநிறுத்தி இடர்களை அகற்றி ஆனந்தத்தை கொடுக்கிறார் விநாயகப் பெருமான். அப்புராணத்தை பாடி நன்றி செய்தவர்களை மறக்கக்கூடாது, நல்லது செய்தவர்களை மறக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது சாதாரணமாக உண்டு உறங்கி உழைத்து பொருள் சேர்த்து விட்டு போவது மாத்திரமல்ல. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்றால் வள்ளுவர். நல்லது செய்தவங்களை நம்ம மறக்கக்கூடாது. எந்த நேரத்தில் நம்ம உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்று வேதங்கள் சொல்கிறது. நன்றி செய்தவர்கள், நற்கர்மங்கள் செய்தவர்கள், சற்கர்மங்கள் செய்தவர்களாலே தான் இந்த ஆன்மா விடுதலை பெறுகிறது, இந்த மனித ஜென்மம் ஈடேறுகிறது, இந்த மனித பிறப்பானது முன்னேறுகிறது. மற்ற சாப்பாடு கொடுக்கினாலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஆடம்பரமான செயல்களை செய்வதனாலோ, எதையோ ஜோடிப்பதினாலோ, ஆடம்பரமாக வாழ்வதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. தெய்வீகத்தையும் தற்காரணங்களையும் உணர்த்துகின்ற
அந்த காரியமே உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த உலகத்திற்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற மகாத்மாக்களை நாம் மறக்கக்கூடாது. சிறப்பாக சிறந்தாழ்த்தி வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம உய்வு பெற முடியும். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள என்று வள்ளுவர் சொல்கிறார். அருட்செல்வம் தான் சிறந்த செல்வம், நீங்காத செல்வம். பொருட்செல்வமானது சாதாரணமானவங்க கிட்ட இருக்கும், சாதாரணமானவங்க கிட்ட கூட இருக்கும், அது எல்லாத்தையும் இருக்கும் பணம். அருட்செல்வம் தான் இந்த ஆன்மாவுக்கு உறுதுணையான சகல விதமான கேடுகளையும் நீக்கி இன்பத்தை தரக்கூடிய மனித லட்சியத்தை பேணி காப்பதும் அருட்செல்வமே ஆகும். அதனாலே நம்முடைய பாரத தேசத்தின் முனிவர்களாலும் ரிஷிகளாலும் பேசப்பட்ட வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்களில் இருந்து தொகுக்கப்பட்ட பல்வேறு சித்தாந்தங்கள் புராணங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல என்ன கிடைக்கிறது, அதை நாம பார்க்கறதுனால கொஞ்சம் சிந்திக்கணும். வேதங்களை கேட்கறதுனால என்ன இருக்கிறது? நுகர்தலோடு பரிசத்தால் நோக்கால் வாக்கால் பகர்தலில் ஓர் சுகம் போலா பரம்பொருள் சார் நிகழிலா மகிமை கேட்டால் நித்தியமா உயிர் குருதே ஏகமா மந்திர ரூபன் மகத்துவம் கேட்பீரம்மா. ஏகமா மந்திர ரூபன் மகத்துவம் கேட்பீர் அம்மா. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுபவத்திலே பல உண்மைகள் இருக்கிறது. ஒரு பொருளை நுகர்கின்ற பொழுது நல்ல மனமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஒரு பொருளை நம்ம மென்மையாக இருக்கின்ற பொருளை உடம்பிலோ அல்ல நம்முடைய கரங்களினாலோ முகத்தினாலோ நம்முடைய இந்திரியங்களினாலோ பரிசிக்கின்ற பொழுது சுகம் ஏற்படுகிறது. ஒரு உத்தமமான வார்த்தை, இப்படி உயர்ந்த உன்னத மகா காவியங்களை எல்லா மூர்த்திகளிலும் மூலமூர்த்தியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற விநாயகப் பெருமானை பற்றி பேசுகின்ற அந்த வாக்கினால் ஒரு சுகம் இருக்கிறது. அதை பேசுவதனால் ஒரு சுகம் இருக்கிறது. என்ன காரணம்? அது பரம்பொருளை சார்ந்து இருக்கிறது. உலகம் என்பது பல்வேறு வேதங்களினாலே துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவரவர் நினைத்தபடியெல்லாம் பல்வேறு சித்தாந்தங்களை உயர்த்தி பேசி தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாத துக்கத்திலே மூழ்கி கொண்டு இருக்கின்ற தருணத்தில் இந்த ஆன்மாவையும் நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கையும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்வதற்கு பெயர் பரம்பொருளை சார்ந்து நிற்கிறது. அந்த நிகழில்லாத பெருஞ்செல்வமாகிய பரம்பொருளை சார்ந்து நிற்கின்ற அந்த உத்தமமான கருத்தை விநாயகப் பெருமானுடைய அவதார மகத்துவத்தின் மூலமாக கேட்கின்ற பொழுது நம்முடைய உயிருக்கு உறுதியாக இருக்கிறது. அவன் ஏகாட்சரன். விநாயகப் பெருமான் ஏகாட்சரன். ஏகாட்சரம் என்றால் ஏகம் என்றால் ஒன்று, அச்சரம் என்றால் ஒரு எழுத்து, ஒரே எழுத்தை உடையவன். ஓம் ஓம் என்கின்ற ஓங்காரத்தில் சுரூபமாக விநாயகப் பெருமான் இருக்கிறார். அந்த விநாயகப் பெருமான் பெருமையானதை சொல்லி தீரார். அதை நம்மளால முடிந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். கணபதி எந்திட கலங்கும் மல்வினை, கணபதி எந்திட காலனும் கைதொடும், கணபதி எந்திட கர்மம் ஆதலால் கணபதி எந்திட கவலை தீருமே, கணபதி எந்திட கவலை தீருமே. கணபதி எந்திட எல்லா வினைகளும் ஓய்ந்துவிடும். கணபதி எந்திட எவன் கூட நம்மளை பிடிக்க முடியாது என்கிற கணபதி என்கிற எல்லா காரியங்களும் சுபமங்கலமாக நிறைவேறும் என்று சொல்லப்பட்டது. அதனாலே கணபதி என்று சொன்னால் நம்முடைய கவலை எல்லாம் தீரும் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய உடமையான இந்த உடலிலே மூச்சு இயங்குவதை போன்று நம்மோடு சேர்ந்து ஐக்கியமாக இருக்கிறது ஒரு பொருள் இருக்கிறது. அதற்கு கவலை என்று பெயர். ஓயாத கவலை. மாணிக்க வாசகர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் திருவாசக போட்டியில். ஒரு மனிதன் கருவிலை ஜனிக்கிறதுல இருந்து அவன் கடைசி வரைக்கும் என்னென்ன கவலையெல்லாம் அனுபவிக்கிறான் அப்படின்னு. ஆகவே இந்த மனித ஜென்மத்திற்கு
எந்த கோடி எத்தனை லட்சம் எத்தனை ஊரு எத்தனை நாட்டை விலைக்கு வாங்கி கொண்டாலும் அதுக்கு அப்புறமும் ஒரு கவலை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தப்பு கிடையாது, அது உள்ள இயற்கை. ஆனால் அந்த கவலையை கொடுக்கக்கூடிய சகல விதமான புருஷார்த்தங்கள் பொருளில் இருந்தும் புகழில் இருந்தும் பதவியில் இருந்தும் நம்மை நாமே விடுவித்துக் கொண்டு அருளை சார்ந்து ஒழுக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருளை சார்ந்து ஒழுவதற்கு கிருபை செய்யக்கூடியவர் விநாயகர் பெருமான். அதனாலே கணவதி என்றிட கலங்கும் வல்வினை, நம்முடைய தீவினைகள்லாம் ஒழிஞ்சிடும். அதனாலே அந்த கணவதி பெருமானுடைய மகத்துவம் பேசுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தேவருமாவர் சிவசிவ என்கிற தேவருமாவர் சிவசிவ என்கிற சிவகரிதானே என்று திருமூலர் 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். சிவசிவ என்கிறது ஒருவன் சிவசிவன்னு சொல்லலாம். அப்படின்னா ஒருவன் சிவசிவன்னு சொல்லுறத ஒருவன் அன்போடு கேட்கிறான் என்றால் அவன் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அதான் விஷயம். நல்ல வார்த்தைகள் நல்ல காட்சிகளை பார்க்கறதுக்கு நிறைய புண்ணியங்களை செஞ்சிருக்க வேண்டும். அப்பதான் அதை செய்ய முடியும். எல்லாராலையும் இப்படி விநாயக சதுர்த்தி கொண்டாட வேண்டும் என்று எல்லாருக்கும் இல்லாவிட்டாலும் கூட சில அன்பர்கள் அதை இந்த உலகத்திலே அவருடைய பெருமையை போற்ற வேண்டும், பெருமையை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தினாலே செய்வதை மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் வாய்க்காது. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிந்தார் வள்ளுவர். 2050 ஆண்டுகளுக்கு முன்பாக 2050 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அல்லாமல் நமக்கு அடுத்தபடியாக ஒன்றும் கிடைக்காது என்று சொன்னார். அப்படி இருந்தால் எப்படி சரியா வரும்? மனிதனுக்கு விடுதலை வேண்டும் அல்லவா? நான் பாவியாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பாவம் நிவர்த்தியாக வேண்டும். என்னுடைய பாவத்தினால் நான் இந்த பிறவிகளிலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லவா? ஆகவே விடுபடுவதற்கும் ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கின்றார். பாவ சுமைகளையும் சுமத்தி அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு மார்க்கத்தை இறைவன் காட்டியிருக்கின்றான். காட்டியிருக்கின்றான் என்ற உண்மையை பெரிய மகான்கள் மூலமாக தெரிந்து கொண்டால் தான் அந்த பாதையிலே போக முடியும். நம்ம வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகளிலும் எத்தனை விதமான சங்கங்களிலும் எத்தனை விதமான கட்சிகளிலும் எத்தனை விதமான ஜாதி மத பேதங்களிலும் தெரிந்து கொண்டே இருந்தால் அதெல்லாம் தெரியாது. பெரிய மகான்களை அங்கி நல்ல அருள் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பாவங்கள் விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தெய்வ ஆராதனை, தெய்வ நம்பிக்கை, தூய ஒழுக்கம், அகிம்சை, சத்தியம், தர்மம் என்று சொல்லப்பட்ட மேலான ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துன்பங்களில் இருந்து கவலையில் இருந்து விடுபட வேண்டுமாகில் பொருளால் முடியாது, புகழால் முடியாது, பல்வேறு விதமான பதவிகளால் முடியாது, பல்வேறு விதமான படை பட்டாளங்களினால் முடியாது. கவலையில் இருந்து விடுபடன்னா பெரிய ராணுவம் கிட்ட இருந்தால் நம்மளை சுட்டு தள்ளிட்டு போயிடுவான். நம்ம பார்க்கிறோம்ல, பொருளால் முடியாது. செல்வம் கோடிக்கணக்காக வெளிநாட்டிலும் பல்கோடி வைத்திருக்கிறவர்களால் நிம்மதியாக வாழ்கின்றார்களா என்றால் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாப நிலையிலே இருப்பதை நாம் காண்பு வருகின்றோம். ஆகவே செல்வத்தால் இல்லை. பெரிய 100 பேரை அடிப்பான் ஆரோக்கியமானவன். அவனுடைய ஞானம் இல்லைன்னா அவனுடைய ஆரோக்கியத்தினால ஒன்றும் இல்லை. ஆகவே ஞானம் வேண்டும். இப்படி பல்வேறு விதமான சித்தாந்தங்கள் எல்லாம் மகான்களை அண்டி அவனுடைய புனித பகவானுடைய அருளை பேணுவதனாலே கிடைக்கிறது. அப்படி பேணுவதில் என்ன இருக்கிறது? கருட மந்திரத்தால் பாம்பின் கடிவிதம் இறங்குதல் போல் அருள் இறை மகிமை கேட்டால் அல்லல் ஆணவங்கள் குன்றும். அருள் இறை மகிமை கேட்டால் அல்லல் ஆணவங்கள் குன்றும். திருமிகு ஞானம் ஓங்கும். அல்லல் ஆணவங்கள் குன்றும், திருமிகு ஞானம் ஓங்கும். தீமைகள் விலகிச் செல்லும். தீமைகள் விலகிச் செல்லும். இருள் துயர் பிறப்பும் ஓயும் இறை மகன் அருளினாலே. ஒரு தடவை பாம்பு கடிச்சிட்டு வச்சிட்டோம்னா கருட மந்திரம் இருக்கிறது. வேப்பங்களை வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த விஷம் கரைஞ்சிடும். இப்ப எத்தனை விதமான ஊசிகள் வந்திருக்கிறது விஞ்ஞானத்தினாலே. அந்த கருட மந்திரத்தினாலே பாம்பின் விஷம் குறைகின்றது. இன்னும் பல்வேறு விதமான இருக்கிற ஒரு ஆள் என்னை புகழ்ந்து பேசினால் என்னுடைய சிந்தையானது மகிழ்கின்றது. என்னை யாராவது இகழ்ந்து வசை கூறி பேசினால் எனக்கு உள்ளத்திற்குள்ளே துன்பமும் இயக்கமும் காந்தலும் ஏற்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு ஸ்பரிசத்தாலும் ஒவ்வொரு பேச்சினாலும் ஒவ்வொரு சிந்தனையினாலும் மனிதனுடைய ஆன்மாவானது குளிர்ச்சியோ அல்லது அனல் பிரபாகமோ மாறி அமைகின்றது. அதே மாதிரி விநாயகர் பெருமானுடைய அற்புதமான வரலாற்றை கேட்டால் நம்முடைய
ஆன்மாவிலே நம்முடைய உயிரிலே ஒட்டிக்கொண்டு பல்வேறு காலங்களிலும் வந்து பாவங்களை செய்ய வைத்து துன்பங்களை அனுபவிக்க வைத்த அந்த தீவினைகளை எல்லாம் ஒழித்து இந்த துன்பத்திற்கெல்லாம் காரணமாகி பிறப்பு ஓயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து உலகதாம் தொழும் முதல்வன் உலகதாம் தொழும் முதல்வன் உறப்பரிதாம் உரைப்பரிதாம் காவியத்துள் சில புகழும் வாசகத்தை சிந்தை சேர் உத்தமர்கள் சில புகழும் வாசகத்தை சிந்தையில் சேர் உத்தமர்கள் உலகலாம் புகழ வாழ்வர் உடலெடுத்த பயன் பெறுவர் உலகலாம் புகழ வாழ்வர் உடலெடுத்த பயன் பெறுவர் நலமுடனே கேட்பீரென்றே நவீன்றனர் மேலோரம்மா. உலகலாம் தொடரக்கூடிய முதல்வர் மூவராலும் முனிவராலும் சித்தர்களாலும் இந்திராதி தேவர்களாலும் ரிஷிகளாலும் ஏனைய வல்லமை பொருத்திய மூர்த்திகளாலும் முதலிலே தொடரக்கூடிய விநாயகர் பெருமான் அவருடைய அருளை பேசுகின்ற சில வார்த்தைகளை குளிர்ந்த சிந்தையோடு உண்மையான நம்பிக்கையோடு கேட்கின்றவர்கள் உலகலாம் புகழ வாழ்வார்கள். இந்த உடலை எடுத்த பிறவி புண்ணியம் அடைவார்கள். இந்த மனித உடல் எத்தனையோ கோடி பிறவிகளுக்கு பிறகு வந்திருக்கிறது. இது சும்மா வந்ததில்லை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலை தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்த காலை வானவர் உலகம் வழிபடும் தானே என்றார் ஔவையார். நமக்கு இன்னொரு வேலை இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இங்க இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி இந்த பெரிய நம்ம இந்த ஊர்லயே பெரிய வீடா நம்ம கட்டிக்கிறோம், இந்த ஊர்ல நம்ம தான் பெரிய பணக்காரனா பெரிய மந்திரி ஆகணும்னு நினைக்கணும்னு நான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு வேற ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதாக வேதங்கள் சொல்லுகிறது, புராணங்கள் சொல்லுகிறது. மனிதனாக பிறந்தவனுக்கு வாய் கொடுத்திருக்கிறான், புனிதமான சிந்தனையை கொடுத்திருக்கிறான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே இன்னொரு வேலை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத தானமும் தவமும் என்று சொல்லப்படுது. அந்த தானமும் தவத்தினாலும் ஞானத்தை பெற வேண்டும். ஞானத்தினாலே இறைவனுடைய சாநித்தியத்தை உணர வேண்டும். இறைவனுடைய சாநித்தியம் எல்லா பகுதியிலும் நிறைந்திருக்கிறது. அது அங்குதான் இருக்கிறது, இங்கு இருக்கிறது, அதுல இருக்கிறது, இதுல இருக்கிறது என்றது. யார் உத்தமமான அன்போடு உண்மையான ஒழுக்கத்தோடு வாழ்ந்து சத்தியத்தையும் தர்மத்தையும் படித்து முழுமையான நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்தில் உள்ளும் இறைவன் இருக்கின்றார். அப்படி உள்ளத்தில் உள்ளே இறைவன் இருக்கின்றதையும் உலகமெல்லாம் அவருடைய ஆதிக்கம் நிகழ்வதையும் யார் தெரிந்து கொள்கின்றார்களோ அதற்கு ஞானம் என்று பெயர். அந்த உத்தமமான ஞானங்கள் எல்லாம் வரும். அதனை கேட்டு பூரணமான நம்பிக்கையோடு இறை சாநித்தியத்திலே உணர்வது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம், நம்முடைய வாழ்க்கையின் சுதந்திரம், நம்முடைய வாழ்க்கையின் தர்மம், நம்முடைய வாழ்க்கையின் நெறிமுறை, நம்முடைய வாழ்க்கையின் ஒழுக்கம், நம்முடைய வாழ்க்கையின் தந்திரம், நம்முடைய வாழ்க்கையின் மந்திரம், நம்முடைய வாழ்க்கையின் எந்திரம் என புரிந்து கொண்டு மேலான ஐஸ்வர்யத்தில் மேலானவராகிய விநாயகர் பெருமானுடைய விநாயகர் சதுர்த்தி என்ற புனிதமான கைங்கரியம் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். தேசுரும் பரிமளமும் தேசுரும் பரிமளமும் தெய்வத் திருமந்திரம் சூழ் கையிலை பேசுவோர் ஓங்காரத்தை பார்வதி உருகி கேட்க மாசரு பிரணவத்தில் மன்னுகவோ உருவந்தீசல் மாசரு பிரணவத்தில் மன்னுக ஓர் உருவமென்றேசன் பேச உமையாள் வரைய பேச உமையாள் வரைய பிள்ளையார் உரித்தார் அங்கே பிள்ளையார் உரித்தார் அங்கே. எல்லாம் அறிந்தவன் இறைவன். இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்திலே என்னவெல்லாம் நிகழும், அப்போது என்ன சித்தாந்தத்தை நிலவுபடுத்த வேண்டும், அப்போது எந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும், எந்த அவதாரத்தை எடுக்க வேண்டும் என்பதை அவன் எல்லா விதமான சகல கோடி அண்டங்களிலும் சகல கோடி ஆண்டுகள் வரலாற்றை அறிந்து வைத்திருப்பவன் இறைவன்.
பரம்பொருளாகிய பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் இந்த உலகத்திலே ஒரு ரட்சிப்பு ஏற்பட வேண்டும். கால சுழற்சியிலே, கால வரலாற்றிலே ஒரு அசுரன் யானை முகத்தோடு பிறப்பான். அந்த யானை முகத்திலே பிறந்த அந்த அசுரனானவன் உலகத்திற்கு பெரிய தீங்காளியாக இருப்பான். தீமையை செய்வான், தர்மங்களை எல்லாம் ஒழிப்பான், சத்தியத்தை எல்லாம் கடப்பான், நல்லவர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுப்பான். அப்படி வருகின்ற காலத்திலே அதை சரி பண்ணுவதற்கு ஒரு சித்தாந்தம் வேண்டும், ஒரு மூர்த்தி வேண்டும், அதற்கு ஒரு அதிகாரி வேண்டும் என்று இறைவன் நினைத்தார். அப்படி நிச்சயித்த வண்ணம் திருக்கைலாயத்திலே பார்வதியோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். பார்வதி தேவியோடு பேசிக் கொண்டிருந்த காலத்தில் நினைத்தாலே, சிந்தித்தாலே, சுவாசித்தாலே பிரமிக்கத்தக்க அருள் இன்றும் நிறைந்துள்ள அந்த கைலாயத்தில் உல்லாசமாக 2 பேரும் போய்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போய்கொண்டே இருக்கின்ற காலத்தில் அம்பிகையினுடைய உள்ளமானது, பார்வதியினுடைய உள்ளமானது பூரண குளிர்ச்சியோடும், பூரண பிரபாசத்தோடும், பூரண ஆனந்தத்தோடும் ரமணீகரித்துக் கொண்டிருந்தது. அப்படி இருக்கின்ற காலத்தில் ஒரு ஓசை கேட்டது. இப்ப என்னன்னா, பூரண நல்ல மகிழ்ச்சி, நல்ல பிரகாசமான அறிவு, நல்ல தெளிவு, நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போதுதான் எல்லா காரியத்தையும் செய்யலாம், இல்லைன்னா முடியாது. அப்பதான் அது புரியும், அப்பதான் செய்ய முடியும். அதே மாதிரி அம்பாளுக்கு சகல விதமான எண்ணங்களும் அந்த கையிலே ஈஸ்வரனோடு பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டு கொண்டு வர பொழுது ஒரு இடத்திலே ஒரு சத்தம் வந்து கொண்டிருந்தது. அது எப்படி வந்து கொண்டிருந்தது? அது அந்த சத்தத்துல வந்து மனம் கிடையாது, வெயிட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் அந்த சத்தத்துல அந்த பரிமள சுகமானது எல்லாம் சாரமும் புரிந்ததாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப சத்தத்துல வந்து மனம் கிடையாது, ஆனால் கைலாயத்திலே அம்பாள் கேட்ட அந்த சத்தத்திலே மனமும் இருந்தது, சுவையும் இருந்தது, இன்பமும் இருந்தது, பிரகாசமும் இருந்தது. அதான் விஷயம். அது என்ன சத்தம்? ஓ கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த கைலாய பகுதியிலே அம்பாளுடைய சிந்தனையானது அந்த ஓம்கார ஒலியிலே ஈடுபட்டது. எதை கொடுத்து எதை செய்ய வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். சக்தி கணவரி, ஞான கணவரி வருவதற்காக அந்த ஓசையை பால் அம்பாளுடைய கவனம் எடுத்துச் செல்கின்றது. பிரபு, இது அற்புதமான ஒரு ஓசை நாதம் வந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய சித்தாந்தம் என்ன, இதனுடைய ஆற்றல் என்ன, இதனுடைய சக்தி என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனோ தெரியவில்லை, ஆனந்தத்தை கொடுக்கின்றது. சற்று அங்கு எங்கு இருந்த சில இடர்பாடுகள், உள்ளத்திலே இருந்த கலக்கங்கள் எல்லாம் ஒழிந்து விட்டது. உலகம் எங்கோ நம்முடைய உள்ளத்திற்குள் ஒரு ஒளி இருள் இருந்தது. அந்த இருள் எங்கோ மறைந்தது மாதிரி தெரிகின்றது இந்த ஓசையை கேட்டது என்றால். இப்ப ஈஸ்வரன் சொன்னார், அந்த ஓசை இந்த உலகத்திற்கு உபயோகப்பட வேண்டும், இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே அந்த ஓசையை உபாசிக்கின்றவர்களுக்கு மேலான ஐஸ்வர்யங்களும் வெற்றியும் மங்களங்களும் ஏற்பட வேண்டும். அதற்கு நாம் இந்த உலகத்திற்கு உபகரணமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அதற்கு ஒரு வடிவத்தை நீ கொடுப்பாய் என்று பரமேஸ்வரன் அம்பாள் பார்வதியிடம் சொல்கிறார். பிரபு, சர்வேஸ்வரா, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கிறது, நான் இதற்கு என்ன வடிவம் கொடுக்க முடியும் என்று கேட்டேன். ஏதோ உன்னுடைய காட்சி, சோழனை, சிந்தனை, உன்னுடைய மனோலயம், குணாதீதம் இதெல்லாம் சேர்த்து கவனித்து பார் என்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது அம்பாள் அப்படி பார்க்கின்ற பொழுது சற்று தொலைவிலே ஒரு யானையானது மங்களமாக ஆடிக்கொண்டு இருந்தது. துதிக்கையோடு ஆடிக்கொண்டே இருந்தது, ஆனந்தமாக ஆடிக்கொண்டே இருந்தது. அந்த ஒரு யானை குட்டி யானை. இந்த அம்பாளுக்கு அந்த இதை பிரிண்ட் பண்ண மாதிரி, அந்த பிலிமில் போட்டோ கேமரா எடுத்த மாதிரி அம்பாவுடைய சிந்தனையிலே அந்த யானையினுடைய தலை அப்படி மங்களகரமான அந்த ஓம்கார சுரூபம் பதிவாகிவிட்டது. அதன் பிரகாரமே அந்த அம்பாள் அந்த ஓம்காரத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தாள். அது யானை சிரமாக இருந்தது. அந்த யானையை பார்க்கின்ற பொழுது ஒரு ஓம்காரமாக, பலம்புரி விநாயகரை பார்த்தால் ஓம்காரமாக இருக்கும் பலம்புரி விநாயகர். அந்த யானையை கண்பட்டதினாலே
இந்த ஓசையினாலே அந்த ஓம்கார அந்த சுரூபத்திலே பல்வேறு மூர்த்திகளையும் ஜாயின் பண்ணி தேவர்களையும் மனிதர்களையும் விலங்குகளையும் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்தது மாதிரி ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி காட்டினால் அது ஆனந்தமாக அந்த தலை ஆய்ந்து கொண்டே இருந்தது. இதற்கு தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அம்பாள் பரமேஸ்வரனிடம் சொன்ன பொழுது பரமேஸ்வரன் அந்த யானை சொரூபமாக அந்த பிரணவமாக இருந்த ஓங்காரத்தில் இருந்து விநாயகர் வடிவமாக யானையின் வடிவம் தலை கொண்ட அந்த வடிவமாக வந்த அந்த அந்த மூர்த்திக்கு அற்புதமான ஒரு ஆற்றலை வழங்கினார். இவன் நம்முடைய பிள்ளை, இவன் யாரோ என்று நினையாதே, பிள்ளை யாரோ என்று நினையாதே, இவன் நம்முடைய பிள்ளை, யார் பிள்ளை என்று நினையாதே, பிள்ளை யார், நம்முடைய பிள்ளை என்று சொல்லி அற்புதமாக அழைத்துக் கொண்டால் அம்பாள் மடியிலே வைத்திருந்தால் ஈஸ்வரன் சகல விதமான வரங்களையும் கொடுக்கிறார். கஜமுகல் தன்னை அழைத்து கடவுளும் வரம் கொடுத்து கதபுகல் தன்னை அழைத்து கடவுளும் வரம் கொடுத்து ஈசனுனை நினையார்க்கு இடர் ஈந்து எதையும் நினைப்போர்க்கு பேரிய புகழும் என்ப பேறுகள் அருள்வாய் என்ற பேரிய புகழும் என்ப பேறுகளும் அருள்வாய் என்றார். கதமுகன் கைலை லீலை காட்டியே அருள் நின்றார். கதமுகன் கைலை லீலை காட்டியே அருளி நின்றார். அந்த விநாயக புராணத்திலே உள்ள சில தத்துவங்கள் இந்த சிந்தனைக்கு வர வேண்டும் என்பதற்காக 4 வரிகளை சுருக்கி ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக அந்த நிகழ்ச்சி என்ன என்பதை 4 வரியில ஒரு பாட்டா போட்டு அந்த பாட்டு தான் இப்ப வாழ்க்கை. கஜமுகன் தன்னை அழைத்து கடவுளும் வரம் கொடுத்து ஈசனுனை நினையார்க்கு இடர் ஈந்து எனையும் நினைப்போருக்கு பேசரியே புகழும் இன்பம் பேறுகள் அருள்வாய் என்றார். கஜமுகன் கைலை லீலையை காட்டியே அருளி நின்றார். அம்பாளுடைய மடியிலே இருந்த விக்னேச பெருமானை அன்போடு அழைத்த ஈஸ்வரன் சகல விதமான வரங்களையும் கொடுத்து, அப்பா உனக்கு பிள்ளையார் என்று பெயர். அம்பாள் கேட்ட மாதிரி பிள்ளையார் என்று அம்பாள் கேட்டால் உனக்கு பிள்ளையார் என்று உன்னை அழைப்பார்கள். யானை முகத்தோடு இருப்பதனாலே கஜமுகன் என்று அழைப்பார்கள். எனக்கு காலப்போக்கில் உனக்கு நிறைய பேர்கள் வரும். சிந்தாமணி விநாயகர், சித்திபுத்தி விநாயகர், வல்லகை விநாயகர், டுண்டி விநாயகர், நிறைய விநாயகர் பெயர் வரும். அப்படியெல்லாம் சிறப்புகளை எல்லாம் நீ பெறுவாய். இருந்தாலும் என்னையும் உன்னையும் யார் அன்போடு வணங்குகின்றார்களோ அவர்கள் எடுக்கின்ற காரியங்களை செயல்பாடுகளை எல்லாம் வெற்றிகரமாக நீ நிகழ்த்த வேண்டும். என்னையும் உன்னையும் யார் நினையாமல் தங்கள் காரியங்களை தன்போக்கில் செய்கின்றார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து நான் நீ இருக்கிறாய் என்பதை இந்த உலகத்தில் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கொட்டார். அதன் பிரகாரமே வினைகளை எல்லாம் தீவினைகளாகி இடர்களை நீக்கக்கூடிய விநாயக பெருமானாக தோன்றினார் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் அம்பாளுடைய உரு எழுதியதினாலே ஈஸ்வரனுடைய சர்வசக்தியும் புகுத்தியதினாலே அவர் தோன்றினார். ஆவணி மாதம் சதுர்த்தி நாள் என்று வளர்பிறையில் சதுர்த்தி நாள். பின்னாலே வரப்போகின்ற கஜமுகாசூரனை யானை முகத்தோடு கூடி இந்த உலகத்திற்கு துன்பம் கொடுத்து வந்த கஜமுகாசூரனை வதம் செய்வதற்காக பரமேஸ்வரன் அம்பாளுடைய திரு கருணையினாலே கைலாயத்திலே தோன்றிய விநாயக பெருமான் பல்வேறு லீலைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றனர். அது கணக்கில் அடங்க. தாயும் தந்தையும் இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்ற கடவுளுக்கு நிகரானவர்கள். ஒருவர் செய்த தீமையை ஒருவர் பொறுத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை விதமான மகத்துவம் இருந்தாலும் அதை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று விநாயகர் புராணம் கைலை லீலை என்று சொல்லப்பட்டது ரொம்ப பெரிசா இருக்கிறதால நம்ம சொல்லிக்கிட்டே முடியாது. இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர்கள் மனித சமுதாயம் இயங்க வேண்டிய பல்வேறு தத்துவார்த்தங்களை எல்லாம் அந்த கைலை லீலையிலே விநாயகர் பெருமான் காட்டுகிறார். நாரத மகாமுனிவர் ஒரு கனியை கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கின்ற காலத்தில் 2 பேர்களும் வந்து விடுகின்றார்கள். விநாயகர் வந்து விடுகிறார், முருகன் வந்துகிறார். அப்பா எனக்கு, அப்பா எனக்கு, அம்மா எனக்கு என்று பழத்தை கேட்கின்றார்கள். நாரதர் சொன்னார், பழத்தை பிரிக்கக்கூடாது, ஒரே ஆள் தான் சாப்பிடணும் அப்படின்னார். யாருக்கு கொடுக்கறது? 2 பேரும் பிரியமானாங்க. ஒத்த பிள்ளை தப்பு, ஒத்த பிள்ளை ரைட்டுன்னு கிடையாது. அப்போ ஒரு யோசனை சொன்னார் நாரதர்,
இந்த உலகத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த கனியை கொடுத்துருவோம். நம்ம ஏன் சுற்றி சேர்ந்தாடிக்கிட்டு இருக்கு, நம்ம ஏன் தவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு முருகப்பெருமான் நினைத்தால் அற்புதமான வாகனம் இருக்கிறது. அது ஒரு சிறகை அடித்தால் இந்த கடலில் உள்ள நீர் பாதாள வரையிலும் ஓடி போகும். அருணகிரியார் சொல்கிறார். அவர் அந்த மயிலினுடைய சிறகானது ஒரு அடி அடிச்சுன்னா கடல்ல ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு தண்ணியே இருக்காது, அங்கே ஓடி போகுங்க. அது எப்படி ஓடும்னு நம்ம சொல்லக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அது இறைவனால் எல்லாம் முடியும். அருணகிரியார் திருப்புகழிலே பாடுகின்றார். அந்த வேகம் பொருந்திய ஆற்றல் பொருந்திய மயில் இருக்கிறதுனாலே உலகத்தை எல்லாம் ஒரு கடப்புழிலே சுற்றி விடலாம் என்று முருகப்பெருமான் நினைத்து சந்தோஷமாக போனார். விநாயக பெருமான் பறக்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் ஞானமூர்த்தி அல்லவா, ஞானத்தால் எதையும் அடையலாம், ஞானத்தால் துன்பத்தை துடைக்கலாம், ஞானத்தால் பகையை வெல்லலாம், ஞானத்தால் எல்லாவித காரியங்களிலும் வெற்றி பெறலாம். அதான் விஷயம். நாரதரே என்னார், அப்பா விநாயகரே என்ன? அம்மையப்பன் என்றால் என்ன? அம்மையப்பன் என்றால் உலகம். உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன். சரி, நான் அம்மையப்பனை, உலகமாக இருக்கின்ற அம்மையப்பனை சுற்றி வந்து என்னுடைய காரியத்தை ஜாயித்துக் கொள்வேன் என்று 3 வலயம் வந்தார் விநாயக பெருமான். முருகப்பெருமான் சுற்றி வருமென பழத்தை வாங்க. உலகம் என்றால் அம்மையப்பன். அது எப்போவோ சுத்தினாரு, ஸ்காந்த புராணத்தில் இருக்கிறது. எப்போவோ கனியை பெற்றார் விநாயக பெருமான். அதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன இருக்கிறது என்று சிந்திப்பார், கம்பேர் பண்ணி பார்க்கணும், பொருத்தி பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நமக்கு அறிவை கொடுத்துக்கிறான கடவுள். ஒவ்வொரு சிந்தனையிலும் அது என்ன வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது என்பதை சிந்தனை பண்ண வேண்டும். சாப்பிட்டு விட்டு, வேலை பார்த்து விட்டு, பணம் சேர்த்து விட்டு, உண்டு உறங்கினால் மாத்திர வாழ்க்கை அல்ல. அதான் சிந்தனை பண்ண வேண்டும். விநாயக பெருமான் காந்த புராணத்திலே ஏன் தகப்பனை சுற்றி வந்தார்? தாயும் தகப்பனும் வழிபடக்கூடிய தெய்வங்கள். தாயும் தகப்பனை யார் பூஜிக்கின்றார்களோ, யார் மதிக்கின்றார்களோ, யார் பாதுகாப்பாற்றுகின்றார்களோ அவர்கள் செய்ய தகுந்த தவத்தை செய்தவர்கள் ஆவார்கள். தவம் காரியம் கூட கிடையாது, தவம். அவர்களுக்கு எல்லா விதமான மேம்பாடுகளும் அமையும். தாயின் தந்தையர்களுடைய பேட்டி எவன் கேட்கின்றானோ, எந்த பெண்மணி எந்த மங்கை கேட்கின்றானோ அவர்களுடைய போகின்ற இடமெல்லாம் வெற்றி ஏற்படும். தாய் தந்தையர்களை அன்றைய காலத்திலே யார் உருத்தோடும் அன்போடும் பேணி காக்கின்றார்களோ அவர்கள் 108 குண்டங்கள் அமைத்து 1008 பிராமணர்களை வைத்து யாகம் செய்த பலனை அடைவார்கள். எழுதியிருக்கீங்க. தாயும் தந்தையும் ரொம்ப அற்புதமாக பேணி அவர்களை மதித்து அவர்கள் வடிவமாக இறைவன் இருக்கிறான் என்று யார் சிந்தித்து வழிபடுகின்றார்களோ, பராமரிக்கின்றார்களோ அவர்கள் 108 யாக குண்டங்கள் வைத்து 1008 அந்தணர்களால் வேள்வி செய்த பலனை அடைவார்கள். அதான் விநாயக பெருமான் சுற்றி வந்தார். சும்மா அல்ல, நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் அர்த்த புஷ்டியானவை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புராணங்கள், நம்முடைய மூர்த்திகளின் அவதார திட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்பட்டக்கூடிய பெரிய பவுண்டேஷன், லட்சியத்தை உணர்த்தக்கூடிய பெரும் காரியம். அப்படி இருக்கின்ற காரணாலே விநாயக பெருமானுடைய கருணை அத்தகைய. முருகப்பெருமான் கொஞ்சம் சேட்டக்காரர். அவர் ஏதாவது விநாயகரை ஏதாவது சேட்டை பண்ணுவார். கணபதி கைலை லீலையில இருக்கிறது நிறைய இருக்கிறது. 1 2 சொல்லிட்டு அடுத்தால போவோம். எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ரொம்ப சேட்டை பண்ணுவார் முருகன். விநாயகரை ரொம்ப கிண்டல் பண்ணுவார். அந்த விநாயகர் என்ன செய்வாருன்னா அம்மாட்ட போய் சொல்வார், அம்மா முருகன் என்னைய ரொம்ப கிண்டல் பண்ணுவான், என்னை சேட்டை பண்ணுவான், என்னை முள்ளி வைக்கான், என்னை கிச்சலம் காட்டுவான் அப்படின்னு. விநாயக பெருமானால் தம்பிதான் அவரை என்னமே செய்யலாம், ஆனால் அப்படி செய்வதில்லை சொல்லக்கூடிய இடத்தில் சொல்வார். அதுக்கு என்ன காரணம்? நமக்கு ஒரு சிலர் இடையூறு செய்தாலும் நாம் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து அந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டுமோ அப்படி சாதிக்க வேண்டும். எனக்கு வருகின்ற கோபத்தின்படி, என்னுடைய அகங்காரத்தின்படி, என்னுடைய ஆற்றலின்படி நான் தண்டிக்கக்கூடாது. ஒரே நாளையில முடிஞ்சோம், நாளைக்கு எப்படி வாழ்வது? கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த காரியத்தை செய்யணும். இப்படி கைலை லீலையிலே வாழ்க்கை தத்துவங்கள் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா இந்த சித்தாந்தம் இந்த செடிக்குள்ள நிற்காது. ஆகவே பல்வேறு அற்புதங்களை காட்டி வந்த கைலையிலே கட்டி வந்த விநாயக பெருமான் வளர்ந்து கொண்டே இருந்து பெரிய உற்சாகத்தோடு தனி தலைவனாக, தனி மகனாக, மூலமூர்த்தியாக இருக்கின்ற காலத்தில் ஒரு உலகத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உலகம் எப்போதும் ஒண்ணுமலே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும்.
ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கும், ஏதாவது ஒரு கலக்கம் இருக்கும். அதான் உலகம். என்னைக்காவது அமைதியா இருந்திருக்கு, சாந்தியா இருந்திருக்குன்னு உலக வரலாற்றை யாராலும் சொல்ல முடியாது. சொன்னோம்னா உலகத்தை பார்க்கலன்னு அர்த்தம். உலகத்தில் காரணம் தொட்டு தேவாசுரர்கள், ரஜபுத்திரர்கள் என்னும் பல்வேறு விதமான சேர சோழ பாண்டியர்கள் என்னும் இஸ்லாமியர்கள் என்னும் வெள்ளைக்காரன் எப்படி இப்போ நம்மை நாமே ஆளுகிறோம். சுதந்திர நாட்டிலே நாம் சும்மா இருக்கிறோமா என்றால் இல்லை. கெடுக்கலாம் கலைஞர் ஒருவர் போட்டால் ஒருவர் போராட்டம். அதாவது உலகம் என்றைக்கும் கலக்கம் உடையது உலகம். அது பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு தோற்றங்கள் அப்பதனாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அப்படித்தான் இயங்கும். அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, உப்புச்சப்பே எல்லாம் போயிடும். எதிர்த்து இருக்க வேண்டும். ரெண்டும் இருக்கும். இருட்டு இருந்தால் தான் வெளிச்சத்துக்கு மதிப்பு, வெளிச்சம் இருந்தால் தான் இருட்டுக்கு மதிப்பு. ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஆகவே விநாயகப் பெருமானுடைய அவதாரத்திலே பூரணத்துவமான ஒரு சம்கிதை வரலாறு கஜமுகாசூரவதம். அந்த கஜமுகாசூரன் எப்படி உருவாகிறான் என்ற சில விஷயங்களை சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். ஆனா அது வந்த இயல்புல அது எல்லாத்தையும் இருக்கிறது. வள்ளுவர் சொன்னார், நிறையுடையேன் என்பேன் மண் யானோ என் கானம் என் காமம் மறை இறந்து மண்ணுபடும் அப்படின்னார். எல்லா விதமான நிலையிலும் உயர்ந்த தவங்களை செய்து கொண்டிருந்தார் ஒரு முனிவர். அந்த முனிவர் தன் நிலையில இருந்து மாறாமல் எப்போதும் அருள் சாநித்திலே திகழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கின்ற காலத்தில் மனிதனுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கிறது. எங்க போய் விட்டாலும் ஒரு இயல்பு இருக்கிறது. காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றால் முன் போனாமல் வாய் திறக்க கூடாதே. பேச்சு பேச்சென்று பெரும் பூனை வந்தாக்கால் கீழ்ச்சி கீழ்ச்சென்றும் கிளி அப்படின்னா அவைய கிளி நல்ல அழகா பேசும். அக்கா அக்காங்கும், தாத்தா தாத்தாங்கும், கிருஷ்ணாங்கும், ராமாங்கும், சிவனேங்கும், முருகாங்கும், விநாயகாங்கும், பம்பாளேங்கும், மாரியேங்கும், காளியேங்கும், கற்பசாண்டியேங்கும், எல்லாம் சொல்லும். ஆனால் அது அது இருப்பிடத்திலே இல்லாமல் வேறு பக்கம் இருந்து இதை சொன்னால் அது பக்கத்திலே ஒரு பூனை வந்தால் கீழ்ச்சி 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 கீழ்ச்சிங்கும். நான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கணும். அது கூண்டுக்குள்ள இருந்தா அதுக்கு ஒரு ஆபத்தே இல்லை. அது வெளியிலே நடமாடி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று பூனை வந்து விட்டால் அது பல்வேறு விதமான பேட்டிகளை எல்லாம் பேசினது, கடைசி உயிரை காப்பாற்றிக்கொள்ள கீழ்ச்சி கீழ்ச்சி கீழ்ச்சிங்கும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சில நேரங்களிலே சில வேண்டாத செயல்களும் சிந்தனைகளும் ஏற்படும். அந்த முனிவருடைய பெயர் பின்னால வரும். அவர் தவத்திலே சிறந்தவராக இருந்தார். அப்படி இருக்கின்ற காலத்தில் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது, ஒரு சிந்தனை வந்தது. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டது. நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் நல்லா இருக்கும், அந்த சுகத்தையும் நாம் கொஞ்சம் அனுபவித்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்தார். அந்த நேரத்திற்கும் நினைக்கின்ற தருணத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இப்போ கிரகாச்சாரங்கள் சொன்னாங்க, ராகு காலம், யமகண்டம், குளிகை, இப்படியெல்லாம் காலங்கள் ஜாதகங்கள்லேயே இருக்கிறது. இந்த காரியத்தை இதை இப்போ செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்போ பிறந்தா இப்படி இருக்கும், அம்மாசியில் பிறந்தா இப்படி இருக்கும், வளர்பிறையில் பிறந்தா இப்படி இருக்கும், தேய்பிறையில் பிறந்தா இப்படி இருக்கும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இப்படி இருக்கும், இந்த ராசியில் பிறந்தா இப்படி இருக்கும், அப்படிங்கிற நிர்ணயங்கள் இருக்கிறது. அது வாஸ்தவமான உண்மை. அவர் சிந்தித்த வேலையானது ஒரு யமகண்டமான நேரம். ரிஷி கற்பம் தங்காது. ரிஷியினுடைய சிந்தனையிலே எது வருகிறதோ அது எப்படியா நடந்துடும். எங்கேயாவது நான் இங்கே இருந்து நான் சத்தியவானாக இருந்து, நான் ஒரு நீதிவானாக இருந்து, இந்த உலகத்திலே நன்மை நடக்க வேண்டும் என்று நல்ல தூய எண்ணம் உள்ளவனாக நான் இருந்தால், மதுரையில ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று இருந்தால் நினைத்தாலும் கூட அங்கே 4 பேரை வைத்து அந்த காரியம் நடந்துடும். இதெல்லாம் அருளாளர்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கிறது. அதனால அவங்க அருளாளர்கள் என்று. என்னுடைய சிந்தனையிலே தெளிவு ஏற்பட்டால் நான் அமெரிக்காவில் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் கூட அங்கேயும் அது நடைபெறும். அதே மாதிரி முனிவர் என்றால் அவருடைய ஆற்றல் பெரியது. அவங்க நல்லது செய்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க சிந்தனையில ஏதாவது கோளாறு இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இருக்கின்ற காலத்திலே அந்த ஒரு பிள்ளை பிறகு கஜமுகாசூரன் அந்த முனிவரானவர் தன்னுடைய சிந்தனையிலே ஒரு பிள்ளை வேண்டும் என்று சிந்தித்தார். அதன் பிரகாரம் அவர்கள் தம்பதியர்களாகி அவர்கள் யானை வடிவம் கொண்டு
இரண்டு பேர்களும் சந்திக்கின்ற பொழுது அந்த யானையின் முகத்தோடு ஒரு அசுரன் தோன்றினான். அவன் ஆகாத நேரத்தில் பிறந்தவன். ஆகாத காலம் முனிவர் ஆற்றலால் உதித்த சூரன் சாகாத வரங்கள் பற்றி சங்கடம் ஒதுக்கிய செய்தான். காகமாய் உருக்கொண்டோனும் கைத்தலத்தாலே வென்று சாகசம் மூஞ்சில் ஏற சதுர்த்தி நாள் ஆனதம்மா. விநாயகர் சதுர்த்தினா என்னது? ஆகாத காலத்துல ஒரு எண்ணம் வந்தது முனிவருக்கு. சாதாரணமானவன் 2 பேரை திட்டுவான். ஒரு பெரிய அதிகாரி ஒரு 1000 பேரை கைது பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஒரு கலெக்டர் இருக்காருன்னா ஒரு 10,000 பேரை கலெக்ட் பண்ணுவார். 10,000 பேர் அடங்கக்கூடிய ஒரு ஆற்றல் கலெக்டர் இருக்கும். ராணுவம் இருந்துன்னா அந்த நாட்டையே திருப்பக்கூடிய ஆற்றல் வந்துடும். அதே மாதிரி இந்த முனிவர்கள் சக்தி உயர்ந்தது. அவர்கள் சிந்தித்தால் மேலான காரியங்களும் பிரமாண்டமாக நடக்கும், ரொம்ப கீழான காரியங்களும் பிரமாண்டமாக நடக்கும். இவர் அந்த யமகண்டத்திலே ராக காலத்திலே இவருடைய அந்த சிந்தனை தோன்றியதினாலே அந்த யானை வடிவத்திலே அந்த ஒரு அசுர சக்தி தோன்றி. அதான் அசுர சக்தி சொன்ன 1000 ஆனாலும் காக்கைக்கும் தன்குஞ்சி பொன்குஞ்சி என்பார்கள். காக்கைக்கும் தன்குஞ்சி பொன்குஞ்சி என்பார்கள். அந்த விதத்திலே தன்னுடைய ஆசையினாலே தோன்றிய அந்த கஜமுகாசூரனுக்கு யானை முகம் இருந்ததுனால கஜமுகாசூரன். கஜம் என்றால் யானை, முகம் என்றால் தலை. சூரன் அவன் கொடுமையான காரியங்கள் செய்ததுனால சூரன். தன் பிள்ளையை மடியிலே எடுத்து வைத்து பல்வேறு விதமான வரங்களை கொடுத்தா. எனக்கு சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? அப்பா நல்லபடியாக தபம் செய், கடவுளை சிந்திச்சு நல்ல ஆற்றலை வளர்த்துக்கோ அப்படின்னா. அப்படி சொன்னதுனாலே பல்வேறு தபங்களை செய்து கஜமுகாசுரன் பேர் ஆற்றலை பெற்றிருந்தான். அவன் பல்வேறு காரணங்களினால் அவன் உலகத்தோரால் போற்றப்பட்டான். இப்படி உலகத்தால் போற்றப்பட்டதுனால அவன் தன்னை ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும்னு நினைச்சான். இப்பவும் அவன்தான் உலகத்தில் 4 பேர் புகழப்பட்டோம்னா, 4 பேர் நம்மளை நம்பி அண்டி வந்துட்டோம்னா நம்ம எங்கேயோ போனோம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தபடியே நடக்க வேண்டியது. கஜமுகாசூரன் செல்லுகின்ற இடமெல்லாம் பல்வேறு சித்தாந்தங்களை நிலவினான். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில முதல் பாட்டுல சொல்றார். கந்தர் அனுபூதி முருகப்பெருமான் அருளிலே ரொம்ப சிறந்த பகுதி. 51 பாட்டு இருக்கு. அற்புதமாக ஒவ்வொரு பாட்டும் ஒரு பல லட்சம் ரூபாய் காணும். கந்தர் அனுபூதி. அந்த அனுபூதியில முதல் பாட்டை படிக்கிறார். தேடும் ஆடும் அறிவேன் அழிசே வல்லன பாடும் பணியை பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை தெருவில் சாடும் தனியானை சகோதரனேங்கிறார். முருகா, உன்னுடைய வேலையும் உன்னுடைய மயிலையும் நான் பற்றி பேச வேண்டும், புகழ வேண்டும், பாட வேண்டும். அந்த புகழை பாடுவதற்கு தேடும் கயமா முகனை தெருவில் சாடும் தனியானை சகோதரனே அப்படிங்கிறது. இந்த கஜமுகாசூரனானவன் தேவர்கள் எல்லாம் எல்லா பகுதியிலும் சென்று இந்த ஊர்ல எவன் கட்டிக்காரனா இருக்கான் இங்க வா அப்படிங்கிறது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே எல்லா பகுதியிலும் இருந்தது. அவங்க ஒரு வித்தை படிச்சிருப்பாங்க. குஸ்தியோ அல்லது கம்பு விளையாட்டோ அட கொஞ்சம் ஆற்றலா இருக்கும். கண்ணுக்கடையில அவங்க சேட்டைகளை காட்டுறது. அந்த ஊர்ல அந்த தென்காசியில் அவர் பெரிய கெட்டிக்காரரா இருக்காரு. இந்த மதுரையில் அவர் கெட்டிக்காரரா இருக்காரு. திருச்செந்தூர்ல ஒரு கெட்டிக்காரரா இருக்காருன்னு தெரிஞ்சா இவன் இங்க இருந்து அங்க போவான். இந்த ஊர்ல நீ பெரிய கெட்டிக்காரன், நம்ம என் கூட சண்டைக்கு வாமா. அட கண்ணுக்கடையில போய் கண்டுபிடிச்சிட்டாவது 2 பேரும் சண்டை போட்டு வந்துடும். அதுல ஜெயிச்சு தோணும். அது ஒரு சித்தாந்தம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் நம்மள அப்படித்தான் இருந்திருக்கோம். நம்ம ஆட்கள்ல பெரிய வீரன் அங்கே போறது. சுந்தராஜத்துல ஒரு பெரிய கெட்டிக்காரர் இருக்கான். அவன்கிட்ட யாரும் கம்பளையாட்டில் ஜெயிக்க முடியாது, அவன்கிட்ட வித்தையில யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னா அங்க போயிருது. இப்படி நம்ம சாதாரண மனுஷனே இப்படி ஆற்றல் இருக்கிறத அங்க போய் பரிச்சை பண்ண பார்க்க போறோம். இப்போ நம்மகிட்ட நிறைய பணம் இருந்தா நம்மளும் ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் அப்படின்ட்டு யாரையும் எதிர்த்து போட்டிட்டு அதுல பெரிய ஒரு போர் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது நம்முடைய இயற்கை குணம், தப்பு கிடையாது. இயற்கை குணம். இந்த கஜமுகாசூரனை எல்லாரும் மதிக்க அவனுக்கு உலகத்திலே பெரிய ஒரு பெருமை ஏற்பட்டது, அகங்காரம் ஏற்பட்டது. எல்லா இடத்திலும் சென்று தேடி தேடி செல்கிறது. தேவலோகமா அங்க போ தேடும் கயமா முகனை தெருவில் சாடும் தனியானை சகோதரனே. யானை சகோதரனே, அந்த கஜமுகாசூரனை வரித்த யானை முகத்தினுடைய கணவனுடைய சகோதரனே அப்படிங்கிறார் அருணகிரிநாதர் முருகப்பெருமான புகழும்போது. அப்படி தேடி தேடி சென்று துன்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். இதுவும் காணாது இன்னும் தவம் செய்ய வேண்டும் என்று செய்து இந்த இப்படி சுகபோகத்திலையும் இப்படி உலகத்துல உள்ளவங்க எல்லாம் புகழ்வதனாலையும் உலகத்துல உள்ளவங்க எல்லாம் மதிக்கிறதுனாலையும் நம்ம இந்த உலகத்துல நம்ம ஒரு நாளும் சாகவே கூடாது, இந்த ஊர்ல நம்மளை யாரும் அசைக்கப்படாது அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் அந்த புத்தியெல்லாம் வந்துடும். இந்த மனிதனுடைய இயற்கை கஞ்சிக்கு இல்லாம இருக்கும்போது சாப்பாடு கிடைச்சா போதும்னு நினைப்பான். ஒரு சாப்பாடு வந்துட்டு அதுக்கு மேல என்ன வரணும்னு நினைப்பான். அதுக்கு மேல என்ன வந்துட்டு அதுக்கு மேல என்ன வரணும்னு நினைப்பான். அதுக்கு மேல என்ன வந்துட்டு அதுக்கு மேல என்ன வரணும்னு நினைப்பான். இது மனித இயல்பு.
எல்லாரும் மதிக்கத்தக்க அளவிலே இந்த கஜமுகாசூரன் இந்த உலகத்திலே இவ்வளவு சுகம் இருக்கிறது. இப்படி உலகத்தில் உள்ளவர்களாம் நம்மளை புகழ்கின்றார்கள். நம்ம போற இடத்துல எல்லாரும் அறையில வேட்டியை கட்டி நிற்கிறாங்க. அதனால நம்ம சாவே கூடாது. ஆயுதத்தாலும் சாவு இல்லை, மிருகத்தாலும் சாவு இல்லை, தேவர்களாலும் சாவு இல்லை, மரணத்தாலும் சாவு இல்லை, ஆயுதத்தாலும் சாவு இல்லை, மனிதர்களாலும் சாவு இல்லை, அரக்கர்களாலும் சாவு இல்லை, ஒருவராலேயும் சாவு இல்லை அப்படின்னு வரத்தை வரணும். எப்படி வரணும்னு வரணும். ஒரு நாள் சாவு இல்லை, சாவாம இருக்கணும். இந்த சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். சுகத்தை அனுபவித்தவர்கள் உயிர் போகும்போது ரொம்ப வளர்ச்சிக்கிட்டே போகும். ரொம்ப பெரிய சொத்து சுகமுகத்திலே வாழ்கின்றவர்கள் உயிர் பிரியும் போது இதெல்லாம் விட்டுட்டு போறமே அப்படிங்கிற ஏப்பம் தொங்கிக்கிட்டே இருக்கும். அது இயற்கை. அந்த பொருளுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கிறது. கஜமுகாசூரன் சாகக்கூடாது என்று வரங்களை பெற்றான். சாகா வரம்பத்தே சங்கடம் ஒதுக்கே சென்றான். சாகா வரத்தை பெற்றான். அப்படி வரம் பெற்றதுனால உலகத்துக்கு நன்மையை கொடுக்கணும். என்னையா செஞ்சான்? முனிவர்களை எல்லாம் யாராவது நாராயணா இது வேற யாரையும் புகழ்ந்து கொண்டு இருந்தா எனக்கு மேல வேற தான் என்ன புகழ். ஒரு கூட்டம் இருக்கு, பெரிய மீட்டிங் இருக்குன்னா அது நம்ம முதல் ஆளா இருக்கணும். அந்த இயல்பு வந்துடும். பெரிய பணக்காரனா புகழோட இருந்துட்டோம்னா முதல் நாற்காலி போடலன்னா அங்க போக மாட்டான். போன உடனே எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடணும். இப்படி இந்த ஃபார்மாலிட்டிகள்லாம் வந்துருக்கு. அது உலக இயற்கை. இப்படி அந்த கஜமுகாசூரனானவன் சாகக்கூடாது என்று வரங்களை பெற்று ஆற்றலோடு வழங்கினானே தவிர சரியான மார்க்கத்தில் போகவில்லை. உலகத்திற்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். யாராவது அவனை நிம்மதியாக வாழ முடியாது. ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பொதுவாக ஒரு பஸ் ஸ்டாண்டு பகுதியில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. அங்கே ஒரு சாராயத்தை முடிச்சுட்டு தெக்க உலகில் ஆஞ்சிக்கிட்டே இருந்தான்னா எல்லாரும் அவனே பார்ப்போம். அவன் செய்து ஒரு சின்ன காரியம், செய்யக்கூடாத காரியம், அதுக்கே நம்ம எல்லாரும் நூற்றுக்கணக்கான பேர் சுற்றி உத்து பார்ப்போம். என்னமோ நடக்குன்னு. அவன் ரெண்டு நல்லதும் செய்வான், நல்ல கெட்டதையும் செய்வான், நல்லதும் பேசுவான், கெட்டதும் பேசுவான். இந்த உலகமானது அப்படி உற்று கவனிக்கும். இப்படி உற்று கவனிப்பு இந்த துன்பமெல்லாம் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதுக்கு பிறகுதான் சிந்தனை வந்தது. எல்லாரும் சென்று ஈஸ்வரனிடம் வெளியிட்டார்கள். புறமாட்ட போனார்கள், சிவன்கிட்ட போனார்கள், விஷ்ணுகிட்ட போனார்கள், சிவபெருமான்கிட்ட போனார்கள். அந்த சிவபெருமான் இப்படி ஒருத்தன் வருவான், ஒரு 200 வருஷம் கழிச்சு இப்படி ஒருத்தன் வருவான், அவனை சம்மாரம் பண்ணுறதுக்கு அதே முகத்தோடு ஒருவன் இருக்க வேண்டும், அவனை எந்த தந்திரத்தில் கொல்ல வேண்டுமோ அப்படி கொல்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று 200 வருஷத்துக்கு முன்னாலே அந்த விநாயகர் பெருமானை சிருஷ்டி பண்ணார். அதான் விஷயம். நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுளுடைய லீலை நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ வரலாறுகளை படிக்கிறோம், ஏதோ அந்த சாமி இந்த சாமி, அந்த தெய்வம் இந்த தெய்வம், ஓமதம் ஏமதம்னு பேசுறதுமே தவிர கடவுளுடைய திட்டம் என்ன என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது. வேதகால ரிஷிகள் முற்று முழந்திருந்தார்கள். அவர்கள் புராணங்களை எழுதினார்கள், உண்மைகளை வெளிப்படுத்தினார்கள். அப்ப விநாயகனை அழைத்து நீ அந்த மக்களுக்கு துன்பத்தை நீக்கிறப்பா, நம்ம காலத்துக்கு முன்னாலே உன்னை எதுக்குத்தான் உண்டாக்கி விட்டேன், யாருக்கும் தெரியாது அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது, காகமாய் உருக்கொண்டோனும் கைத்தளத்தாலே வென்றான், கை தந்தத்தாலே வென்றான். அவன் ஆயுதத்தாலே சாவு இல்லையா? அவனுக்கு அந்த ராகுகாலம் பண்ண அந்த ராகுகாலம் அந்த யமகண்ட நேரத்தெல்லாம் அவன் சாகுவான். அது வரைக்கும் அவருக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கு. அகத்திய முனிவர் கைலாயத்திலே உள்ள புனிதமான தீர்த்தத்தை, கங்கா தீர்த்தத்தை கொண்டு அப்படி வந்து கொண்டே இருந்தார். ஒதுகைக்கு வருகின்ற பொழுது அங்கே இந்த புனிதமான கங்கை தீர்த்தமானது இந்த பகுதியிலே பல்வேறு நன்மைகளையும் கொடுக்க வேண்டும் என்று உத்தேசித்தார் விநாயகப் பெருமான். அப்படி உத்தேசித்த விநாயகப் பெருமான் காக்கையின் வடிவமாக கொண்டு அந்த கமண்டலத்தை இப்படி தண்ணி குடிக்க மாதிரி சாத்தி விட்டார். காக்கா வந்து தண்ணி குடிக்கணும் அகத்திய நினைச்சார். அந்த காக்கா வித்தியாசமா வந்து அந்த கமண்டலத்துல சாத்தி விட்டாரு. அந்த கமண்டலம் சாய்த்த நீரே காவேரி நீர் என்று சொல்லப்பட்டது. அதான் காகமாய் உருக்கொண்டோரும் கைத்தளத்தாலே வென்று கை தந்தத்தாலே வந்து அந்த விநாயகப் பெருமான் அந்த அகத்தியருடைய கமண்டலத்தை சாய்த்ததினாலே காவேரி நதி வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால எங்கெங்கு விளைந்தாலும் விளையாவிட்டாலும் நெல்லாகவே ஆயிரக்கணக்கான ஏக்கர் தஞ்சாவூர் ஜில்லாவில் வருகிறதுன்னா அது விநாயகப் பெருமான் கருணையினாலே வந்த காவேரி நீரினாலே வந்த வளங்களாகும். நெல் சோறு சாப்பிடும், நெல்லெல்லாம் பக்கமும் சும்மா கிடைக்கணும், அரிசி கிடைக்கிறதுன்னா அது அந்த தஞ்சாவூர் மாவட்டம் கொடுக்குற பெரிய பரிசு உலகத்துக்கு, பாரத தேசத்துக்கு. அந்த விநாயகப் பெருமான் பல்வேறு சித்தாந்தங்களோடு விளையாடி கொண்டே இருந்தார். இவருடைய தருணம், இவருடைய முடிவு காலம் வருகின்ற வரையிலும் பார்த்து கொண்டே இருந்தார். தன்னுடைய தந்தம், யானை தந்தத்திலே ஒரு தந்தத்தை ஒழிப்பு அவனை ஒரு குத்துனார். பல்வேறு விதமாக வந்தான், பல்வேறு வேதங்களிலே வந்தான், பல்வேறு உருக்கொண்டு வந்தான். கஜமுகாசூரன்
தந்தத்தாலே குத்தியவுடன் அதற்கு அப்பால் அவனுடைய பிறவி எடுப்பதற்கு அவனுக்கு சம்பந்தம் எல்லாம் போய்விட்டது. அவனுடைய அகங்காரம் எல்லாம் குறைந்தது. ஓடினான். ஓடிக்கொண்டு ஒரு புதருக்குள்ளே ஒரு பெருச்சாடி ஒரு எலி வடிவமாக உள்ளே நுழைந்து கொண்டான். நுழைவதற்கு ரொம்ப சம்பிரதாயம் பண்ணி நம்ம தப்பிச்சு ஓடிடலாம், நம்ம அடுத்தால வந்து பார்த்துக்கலாம்ட்டு ஓடினான். அப்படி ஓடுகின்ற பொழுது இறைவன் நினைத்தார், ஆயிரமாக இருந்தாலும் இவன் நம்முடைய சிலம்பு விளையாட்டு மாதிரி ஒரு கம்பு எதிரி கம்பு விளையாண்டா அந்த விளையாட்டு தெரிவிக்கும். அது மாதிரி நம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்கு இவன் ஆதாரமாக இருந்தால், இவனுடைய தவம் இருந்தது, இவனுடைய சித்தாந்தம் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். ஆணவம் கொண்டவர்கள் அழிவார்கள், உலகத்திற்கு தீமை செய்வர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவித புருஷாத்திரங்களையும் பலத்தையும் இழப்பார்கள், அவர்கள் தோல்வியை அடைவார்கள். சத்திய மார்க்கத்திலே செல்பவர்கள், தர்ம மார்க்கத்திலே சிந்திப்பவர்கள் மேலான வெற்றி அடைவார்கள் என்று இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிருபை கடலாகிய கருணாமூர்த்தியாகிய விநாயக பெருமான் அந்த பெருச்சாடியாகி அந்த மூஞ்சில் அந்த இதை போய் பிடிச்சு அப்படி காலை தூக்கி அப்படி மேலே போட்டார். அந்த இடது காலை தூக்கி அப்படி மேலே போட்டாரு அந்த எலி மேலே, இந்த பெருச்சாடி மேலே. பகவானுடைய அந்த பாதார விந்தம் அந்த பெருச்சாடி மேலே விழுந்த உடனே அவனுக்கு ஞானம் பொங்கிடுது. இப்போ கரண்ட் இருக்குன்னா அதில் கையை வச்ச உடனே எத்தனை பெரிய 200 கிலோ வெயிட்ல இருக்கவனா இருந்தாலும் தூக்கி துறையஞ்சு அதுல ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் ஒரே மாட்டியாச்சுன்னா ஒழிஞ்சாரு. கையில ஒரு பிளாஸ்டிக் ஒரே மாட்டியாச்சுன்னா ஒழிஞ்சாரு. ஆனா அவன் ஒரு 10-100 பேர் அடிக்கிறவா இருந்தாலும் கரண்ட தொட்டா போயிடும். அதே மாதிரி அருள் கடாட்சியமாக, ஞான சுரூபமாக, ஆனந்த சுரூபமாக, கிருபா கடாட்சியமாக, ஆற்றலின் விளக்கமாக திகழ்கின்ற விநாயக பெருமானுடைய பரிசத்தினாலே அந்த கஜமுகாசூரன் கொடூரம் செய்த அந்த கஜமுகாசூரன் தன்னை உணர்ந்து பணிந்து ஞான சுரூபமாக அவனுடைய அந்த விநாயகருடைய முகத்தை பார்த்தார். விநாயகருடைய முகத்தை பார்க்க மாதிரியே இருக்கும். மூஞ்சல் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலில் பிள்ளையார் முன்னால் இருக்கிற விநாயகர் மூஞ்சல் அந்த பெருச்சாடி அவருடைய வாகனம் விநாயகரே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பகவானே, என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு தவங்கள் செய்தேன், தவத்தினால் சரியான பாதையில் செல்ல முடியாமல் ஆணவத்தினால் பல்வேறு துன்பங்களை செய்தேன். அதனால் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு உன்னுடைய மகத்துவத்தினாலே இன்று எனக்கு ஞானமும் ஆனந்தமும் ஏற்பட்டது. நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு வரம் கேட்டான். அதனாலே தீமையான அந்த அசுரனையும் உலகத்திற்கு துன்பம் கொடுத்தவனையும் பாவியாகிய கஜமுகாசுரனையும் தனக்கு வாகனமாக்கி கொண்டவன் பகவான். அவனுக்கு அன்பு செய்தவர்களே அவன் விடமாட்டான். கொடுமை செய்த உலகத்துக்கே தேடி தேடி போய் துன்பத்தை கொடுத்தவனுக்கு அவனை உலகமெல்லாம் வணங்கும்படியாக வாகனமாக்கி கொண்டான். ஆகவே அந்த கஜமுகாசுரன் மூஞ்சிலாக வந்தான், விநாயக பெருமான் வாகனமாக்கி கொண்டார். ஆகவே தவ நெறிகளால் உயர்ந்தாலும் மேலான சித்தாந்தத்திலே வாழ வேண்டும் என்பது அந்த சித்தாந்தத்திலே உள்ள கஜமுகாசூரன் மதத்திலே உள்ளது. அந்த விநாயக பெருமான் தோன்றிய நாள் சதுர்த்தி நாள். அந்த விநாயக பெருமான் கஜமுகாசூரனை வதம் செய்தது ஒரு காலத்தில். உலகத்திற்கு சேமம் ஏற்பட வேண்டும் என்று அவர் நிகழ்த்திய நாடகங்களில் பலவாறு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நாம் இன்று நினைக்கிறோம் ஆலயங்களிலே பல்வேறு விதமான ஆட்டங்கள், பாட்டங்கள், கோழி கெடா, அந்த ஆட்டம் அந்த ஆட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், இதுதான் நம்ம வழிபாடுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது கிடையாது. இறைவனுடைய சித்தாந்தங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவனை நெருங்க நெருங்க எத்தனை விதத்தில் பக்தி செலுத்த வேண்டும், எப்படி ஆர்வம் இருக்க வேண்டும், எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பது புராணங்கள் மூலமாக வலியுறுத்தப்படுகின்றது. அப்படி வலியுறுத்தியதிலே நீ தீமையான வரும் அந்த கொடூரமான அசுரனும் மேலான அருளை பெற்றால் வணக்கத்துக்குரியவனாக மாறினான். வணக்கத்துக்குரியவர்களை சார்ந்து வாழ்ந்தால் வணக்கத்துக்குரியவர்களாக நாமும் வாழலாம் என்பதை விநாயக புராணத்தின் விநாயக சதுர்த்தி அவதாரம் நமக்கு காட்டுகின்றது. அதற்கு பின்பாக விநாயக புராணத்திலே நிறைய இருக்கிறது. அதில் 1-2 மாத்திரம்தான் இங்கே நான் பேசுகிறேன். அதான் விஷயம். ரொம்ப அப்படியே பேச முடியாது, அதெல்லாம் பேசி தீராது. அடுத்தபடியாக அந்த விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமானது அருகம்புல். அந்த அருகம்புல்லானது எப்படி மகிமை பெற்றது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். அது 2வது பகுதியிலே பார்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஓம் கம் ஞான கணேசாய நம. ஓம் க்ரீம் கம் ஞான கணேசாய நம. ஓம் க்ரீம் கம் ஞான கணேசாய நம.